அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் படித்ததில் பிடிச்சதுன்னு கூட வச்சுக்கலாம். சிறிய வீடாக இருந்தாலும் சரி, துளசி செடியை வச்சு பராமரித்து வளர்த்தோம்னா குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது, உடல் நலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எரியும் விளக்கு கற்பூரத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று. அனுமனுக்கு தயிர் சாதம் படைச்சி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த குழந்தையோட தலைமுடியை முதலாக எடுக்கிறப்ப எடுக்கிற வரைக்கும் குழந்தைக்கு சீப்பால் சீவக்கூடாது. தொழில் செய்யும் இடத்துல தண்ணீர் நிரம்பிய கண்ணாடி கூடையில் ஒரு எலும்பச்சம்பழத்தை வச்சோம் அப்படின்னா இது எல்லா கடையிலையும் மேக்ஸிமம் எல்லா தொழில் செய்கிற இடத்துலையும் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. பிறந்த குழந்தைக்கு அன்னப்பிரசனம் செய்கிற வரைக்கும் சாதம் ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆகாரங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம், புறா, சிட்டுக்குருவிக்கு தானியம் வச்சா ரொம்ப ஒரு நல்லது, புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. துக்கம் விசாரிக்க போகிறவங்க கழுத்தில் ருத்ராஜ மாலை, ஸ்படிக மாலை அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைத்தண்டு திரியினால் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுனோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க சொன்னபடி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு வாசலில் கதவுக்கு நேராக கால்களை நீட்டியோ தலையை வச்சோ படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் நான் படித்தோ இல்லை யார்கிட்ட கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நம்மளுக்குமே அது நல்லா தான் அமையும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.